சட்டசபையா பாட்டு சபையா? எந்த ஆட்சி வந்தாலும் பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை. இப்ப சிங்கப்பெண் படை சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சியில கொண்டு வந்தது தான். டிஎம்கே ஆட்சியில இருந்தது. தாவேக்கா வந்து அதை மாத்திருக்காங்க, அவ்வளவுதான். அந்த சிங்கப்பெண் படைக்கே ஒரு இது வந்து நடந்தது. சில பேர் இந்த சின்ன சின்ன குற்றங்கள் பண்றதுனால இந்த பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசுறது அந்த மாதிரி பண்ணா உடனே கட்சி விட்டு நீக்கிறது. சாட்டை திருமருகனே 2 வாட்டி நீக்கப்பட்டிருக்காரு என்பது குறிப்பிடத்தக்கது. இப்ப மற்ற கட்சிகள்லாம் 100 கோடிக்கு மேல திறநிதி வாங்குறாங்க. சீமான் வந்து அந்த வெப்சைட்ல போயிட்டு பாருங்க, நாம் தமிழர் வெப்சைட்ல மக்களுக்காண்டி எல்லா போராட்டத்திலும் நின்று குரல் கொடுத்து வழக்கறிஞர் பாசறை மூலமா பல நீதிகளை வந்து தமிழ்நாட்டு மக்களுக்காண்டி பெற்று தந்த கட்சி நாம் தமிழர் கட்சி. அதனால 2 கோடியோ 3 கோடியோ திறன் நிதி வருது. அது இல்லாம இலங்கையிலிருந்து தமிழீழத்துல இருந்து நிறைய பேருக்கு வந்து குடியுரிமை வந்து மற்ற நாட்டுல வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்க என்னன்னு சொன்னா, நிறைய பேர் வந்து அந்த சரிந்தானே கொஞ்சம் நம்மளோட சீமானே பற்றி கொஞ்சம் இந்தியாவிலும் சரி எல்லாத்தையும் சரி கொஞ்சம் தரக்குறைவா கதைப்பினம். இப்படியான உங்களுடைய அந்த கடிதத்தினால்தான் உங்களுக்கு விசா வழங்கப்பட்டது. இந்த தரைக்குறவா கதைக்கிற அந்த தத்துவங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன், இப்போ வந்து அவர் இமயமாயிட்டு நீங்க சொல்ற 2 கோடி கூட வேணாம்ப்பா, ஒரு 3 கோடியே குறைச்சிக்கோங்க. நீங்க வந்து 100 கோடி வந்து மற்ற கட்சிகள்லாம் வாங்கிட்டு குற்றங்கள் நடக்குது, மலையை அப்படியே குடஞ்சி எடுத்துட்டு போறாங்க. வீரப்பன் ஒருத்தர் வந்து ஒரு மரத்தை வெட்டினாலும் 100 மரத்துக்கு மேல நட்டுருவாரு. மரம் கூட 40-50 வருஷத்துல வளர்ந்துரும். ஆனா மலையை குடஞ்சிங்க அப்படின்னா பல கோடி ஆண்டு வரும். உடனே இதை ஒரு முட்டாள் கும்பல் வந்துட்டு கதை விடுறாருன்றது. நான் வந்து திருக்குறள் வழி வந்து பின்பற்றுறேன். அது வந்து கேட்காம போயிட்டா அப்படின்னா வந்து என்னோட மனசாட்சிக்கு வந்து உறுத்த ஆரம்பிச்சிடும். அதனால